மாதங்களில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் கூடி ஒன்றா வர்றது தான் பங்குனி உத்திரம்னு நம்ம கொண்டாடுறோம். அந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த வருஷம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 வருது. பங்குனி உத்திரத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வீக திருமணங்கள் இந்த நாளில் நடந்திருக்கு. முருகன் தெய்வானை, பரமசிவனார் பார்வதி, ரங்கநாதர் ஆண்டாள், ராமர் சீதை போன்ற தெய்வீக திருமணங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் நடந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நாளன்னைக்கு முருகன் கோயில், ஐயப்பன் கோயில், அதே மாதிரி பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கல்யாண உற்சவம் நடக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா பெருமாளும் தாயார் இன்றைக்கி சேர்ந்தபடி இருப்பாங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷம். கல்யாண தடைகள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் விரதம் இருந்தோம்னா அவங்களுக்கு கல்யாண தடையெல்லாம் விலகி கல்யாணம் நல்லபடியாக ஆகிடும். இன்றைக்கி நாளில் விரதம் இருந்து முருகரை சேவிக்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. நம்மளால் என்ன நம்ம உடல் சூழ்நிலைக்கு என்ன மாதிரி விரதம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கலாம். கார்த்தாலும் மதியமும் பாலும் பழமும் எடுத்துக்கிட்டு கூட விரதம் இருந்துட்டு சாயங்காலம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அன்றைக்கி நாளில் கோயிலுக்கு போய் திருக்கல்யாண உற்சவம்லாம் சேவிக்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. இதை கல்யாண விரதம், கல்யாண உற்சவ நாள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாளில் தான் பார்த்திங்கன்னா முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்த நாள். அதே மாதிரி ஐயப்பன் அவதரித்த நாள். இன்றைக்கி நாளில் தான் பார்த்திங்கன்னா லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளாவுக்கும் திருமணம் நடந்திருக்கு. அதே மாதிரி பரதனுக்கும் மாண்டவிக்கும் இன்றைக்கி நாளில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. ராமன் சகோதரர்கள் 4 பேருக்குமே ஒரே நாள் ஒரே மண்டபத்தில் இன்றைக்கி நாளில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. அவ்வளோ விசேஷங்கள் நிறைஞ்ச நாள் இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாள். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையிறப்ப விஷம்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இன்றைக்கி நாளில் தான் அவதாரம் பண்ணாங்க. அதே மாதிரி பிரம்மனுக்கு நாக்கில் சரஸ்வதி அமர்ந்த நாளும் இன்றைக்கி தான். ரொம்பவே விசேஷமான நாள் இன்றைக்கி நாள். வீட்டில் பிரசாதம் நம்ம பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். என்ன பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம். நம்மளால் என்ன எளிமையாக முடியுதோ அதை நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். பால் பாயசம் பண்ணலாம், ஏனும் திணையுமாவும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கந்தரப்பம் கூட பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி அன்றைக்கி நல்லா அக்காரா வடிசல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளே கல்யாண நாள் தான் சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்க, கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த நாளில் அந்த ஆணும் பெண்ணும் விரதம் இருந்தால் கட்டாயம் நடக்கும். பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ பங்குனி உத்திரத்தோட வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு தான் முருகர் அசுரர்களை அழிக்கிறதுக்காக தாய் தந்தையரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்போ படையோடு அசுரனை அழிக்கிறதுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மலை தடையாக இருக்குது. அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இவங்கள போக விடாமல். முருகர் நாரதர்கிட்ட இது என்னதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, கிரிவஞ்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அகத்தியரோட சாபத்தால் இங்கே இருக்கிற எல்லாரையும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தாரகாசூரனோட ஊரான மாயாபுரி அதையும் இவன் தான் காவல் காக்கிறான் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. முருகப்பெருமான் சொல்கிறாரு, தளபதி வீரபாகுவிடம் படைகளை பாதி அளவு கூட்டிகிட்டு போய் அந்த அசுரனை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இதை தெரிஞ்ச தாரகாசுரன் அவனும் ஒரு பெரிய படையோட வரான். வீரபாகுவின் தலைமையில் முருகப்பெருமானின் படை தாரகாசுரனோட கடும் போர் புரிஞ்சாங்க. 2 பக்கமும் நிறைய வீரர்கள் இறந்து விழுகிறாங்க. அப்போ முருகப்படையில் இருக்க வீரகேசரிய தாரகாசூரன் கொன்றாரு. இதை பார்த்த வீரபாகு தாரகாசூரனை ரொம்பவே தாக்குறாரு. இதனால கோபம் கொண்ட தாரகாசூரன் வீரபாகு மேல திரிசூலத்தை எறிகிறாரு. வீரபாகுவும் மயக்கம் அடைஞ்சிடுறாரு. திரும்ப மயக்கத்திலேருந்து எழுந்த வீரபாகு ரொம்ப கோபத்தோட தாக்குறாரு. இந்த போரை தாக்கு பிடிக்க முடியாம தாரகாசூரன் ஒரு எலியா மாறி ஒரு மலைக்குள்ள போயிடுறாரு. எல்லாரும் அந்த மலைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. வீரபாகு வீரர்கள் எல்லாரும்
அந்த மலை வந்து எல்லாரும் போக போக பெருசாக ஆரம்பிச்சிருது. இந்த சமயத்தில் தாரகாசூரனோட படைகள் வந்து முருகப்பெருமான் படையை வந்து ரொம்பவே அழிக்குது. இதை வந்து நாரதர் முருகப்பெருமானுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறாரு. அதனால முருகப்பெருமான் அவரே நேரடியாக போர்க்களத்துக்கு வந்துடுறாரு. முருகன்கிறது தெரியாத தாரகாசூரன் யார் இந்த சிறுவன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அப்புறம் வந்து முருகர் வந்து அவனை கடுமையாக தாக்குறாரு. அந்த தாக்கத்தை தாக்கு பிடிக்க முடியாத தாரகாசூரன் மறுபடியும் எலியா மாறி மலைக்குள்ளே நுழைஞ்சிடுறான். இதற்கு மேலும் தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அவங்களுடைய தாயார் கொடுத்த சக்தி வேலை மலைக்குள்ளே ஏவி விடுறாரு. அந்த வேல் வந்து மலையை சுக்குநூறாக உடைச்சி உள்ளே ஒளிஞ்சிருந்த தாரகாசூரனையும் கொன்றுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன் தம்பி இறந்ததை தெரிஞ்சுக்கிட்ட சூரபத்மன் முருகப்பெருமானோட போர் புரியறதுக்கு கிளம்பி வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவருடைய வஜ்ர வேலை வச்சு எல்லா அசுரர்களையும் அழித்து தேவர்களை காப்பாற்றிடுறாரு. இதனால மனம் சந்தோஷம் அடைந்த தேவேந்திரன் அவருடைய மகளான தேவானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. இந்த திருமணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்களோட ஆசீர்வாதத்தோட, மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதத்தோட, சந்திர சூரியர்களின் சாட்சியோடு திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கு. இந்த திருநாளை தான் நம்ம பங்குனி உத்திரம்னு கொண்டாடுறோம். இந்த கதையை நம்ம வந்து கந்த புராணத்துலேயும் காளிதாசரின் குமார சம்பவம் அப்படிங்கிற புஸ்தகத்துலேயும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஜை பார்த்திங்கன்னா நம்ம சொந்த ஊரில் புது வீடு கட்டியிருக்கோம்ல, அங்கே வந்து தான் முருகப்பெருமானை வச்சு இந்த அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமையில் இந்த அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அதே மாதிரி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பெருமாளை வந்து வீட்டில் வச்சுட்டு வந்தோம்னா அவருக்கு வந்து டெய்லி வந்து நெய்வேத்தியம் பண்ண முடியாது, பட்னி போட்ட மாதிரி ஆகிடும். அதனால வந்து நாங்கள் கையோடவே முருகப்பெருமானை எடுத்துகிட்டு வந்துட்டோம். முருகப்பெருமான், கிருஷ்ணர் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து டெய்லி நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டுக்கிட்டு வரோம். நான் வந்து இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, பால், தயிர், சந்தனம், அரிசி மாவு, பன்னீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், தேன், இந்த அபிஷேகம்லாம் தான் பண்ணி வழிபட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நான் அந்த மாதிரிலாம் அபிஷேகம் பண்ணி 6 தீபம் ஏற்றி வழிபடுவேன். ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்ததுனால நாங்கள் வந்து விளக்கெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வரல, வெறும் வந்து பெருமாளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சு அபிஷேகம் பண்ணி நம்ம ரொட்டீன் பூஜையை கண்டினியூ பண்ணியாச்சு. அபிஷேகம்லாம் முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சூட தீபாரதனையெல்லாம் காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காவை உடைச்சி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தோட நெய்வேத்தியம் பண்ணி இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சாம்பிராணி ஏற்றிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஆற்றுலே ஹோம்மேடாக ரெடி பண்ண சாம்பிராணி. இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கட்டாயம் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்மளே கைப்பட செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணும்போது வந்து மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வாசனையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சூட தீபாரதனைலாம் காமிச்சு நல்லபடியாக பூஜையை முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.